Elect Boss vs Visual Gaming in Tamil. ஹலோ கைஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது விஷுவல் கேமிங் ஸ்டிக்மேன் கேம் தான் விளையாட போகிறது. இது பாஸ் 2. 2000 years later. ஸ்டிக்மேன் கேமில் வந்து நம்ம ஸ்டோரி மோடில் வெறும் ஃபஸ்ட்டு பாஸ் வரையும் தான் விளையாட போகிறது. ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம இவங்க கூட தான் சண்டை போடணும். நான் வந்து இந்த குராமா பவரை வந்து எதிர்த்துட்டேன். நீங்களும் எதுக்கணுன்னா இந்த குயோபி குராமா பவரை எடுத்துடுங்க. இதுலேயும் ஒரு ட்ரிக் இருக்குது, அதை யூஸ் பண்ணால் சிம்பிளாகவே எல்லாத்தையும் தோக்கடிக்கலாம். நம்ம முதல்ல அதுக்கு கொஞ்சம் பவர் ஏற்றிக்கணும். அடுத்தது வந்து நீங்கள் வந்து ஒரு 100 பவர் வரையும் ஏற்றிட்டாலே போதும், 100 பாயிண்ட் வரையும். அதோட இந்த ப்ளூ கலர் ஆக்டிவேட் ஆகிடும். இந்த ப்ளூ கலர் பாட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். யூஸ் பண்ணிட்டு நீங்கள் இந்த பவரை ஏற்றிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு டைமிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த பவர் ஏறிக்கினே இருக்கும். நீங்கள் அன்லிமிட்டடாகவே யூஸ் பண்ணலாம். வாங்க நெக்ஸ்ட் ஆளு கூட சண்டை போடலாம். எல்லாருமே இல்லை ஒரே மாதிரி தான் வரானுங்க. இதே மாதிரிலாம் நருட்டோலலாம் இருக்கவே மாட்டானுங்க. இவனே முச்சு விட்டுடலாம். இப்போ சிம்பிளாக இருக்கிறவங்களோட ஃபைட்டெல்லாம் நான் வேகமாகவே காமிச்சிடுறேன். இப்போ நம்ம மோத போகிறது எலக் கூட தான். இவனுங்களாம் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருப்பானுங்க. அவனுங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க. நம்மள்கிட்ட குயோபி குராமா இருக்குது. சரி, இப்போ நம்மளும் பவர் ஏற்றலாம். இப்போ இவனையும் முடிச்சு விட்டுடலாம். கொஞ்சம் இதை நான் ஃபாஸ்ட்டாகவே காமிக்கிறேன். எலக் பாஸ் எப்படி ப்ளே பண்ணால் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வந்து இந்த கேமில் வந்து ஒரே கேரக்டருக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு நம்மள்கிட்டயே சண்டை போட வைக்கிறானுங்க. இவனையும் நான் வேகமாகவே காமிக்கிறேன். இப்போ தான் புதுசாக ஒரு கேரக்டரையே காமிக்கிறானுங்கன்னு நினைக்கிறேன். சரி, இவன்கிட்டயாவது சண்டை போடுறத உங்கள்கிட்ட முழுசாக காமிக்கிறேன். நீங்கள் கன்ஃபார்ம் இந்த குராமாவை மட்டும் எடுத்து வச்சுடுங்க. இந்த பவரை யூஸ் பண்ணி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் டிஃபீட் பண்ணலாம். என்னதான் நம்மளே போட்டு இந்த அடி அடிக்கிறான். இனிமேல் இதுக்கு மேலே இவனை உதவே கூடாது. நீங்கள் அந்த பவரை யூஸ் பண்ண உடனே அவன் அடி வாங்கிட்டு திரும்பி வரதுக்குள்ளேயே நீங்கள் அந்த பவர் பட்டனை கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா திரும்பி அந்த பவர் வந்துடும். அதை நீங்கள் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணலாம். இப்போ எலைட் 2 இவன்கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். இன்னும் நம்மளே இந்த அடி அடிக்கலாம். இவன் கொஞ்சம் பவராகவே இருக்குதான். முன்னாடி வந்த இதை என்னோட ஹெச்பியை வேறு குறைச்சிட்டான். இப்படியுமே அவனை உதவே கூடாது. ஃபுல் ஹெச்பி ஏற்றினோடனே அவனுக்கு சாவு சங்கு ஊத வேண்டியது தான். சரி, நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதெல்லாம் உதவே கூடாது. இதோட 3 பவர் இதை போட்டுட்டோம். அவன் திரும்பி நம்மள அடிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம அடித்தோடனே அவனுக்கு கோவம் வந்துடுச்சு. நம்மளை போட்டு இந்த அடி அடிக்கிறான். அவள்தான் பக்கத்தில் வரும்போது நீங்கள் இந்த பவர் யூஸ் பண்ணிங்கன்னா அவனுங்களால தப்பிக்கவே முடியாது. அவள்தான் இந்தடா வச்சுக்கடா. 5 தடவை நம்ம இதே மாதிரி பவர் வந்து அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிட்டோம். இவனா நம்மளை தொடர்ந்து இதே மாதிரி தாக்கிட்டு இருந்தால் கூட நம்மளுக்கு அந்த பவர் ஏறும். சரி, ஓவராக தான் எகுதுலாம். அவனையும் முடிச்சு விட்டுட்டோம். இப்போ அடுத்தது எவனாலும் மட்டமான ஆளுங்க தான் வருவானுங்க. எவன் தான் கிழவனை கூப்பிட்டு வந்திருக்கீங்க. இவனெல்லாம் சிம்பிளாகவே முடிக்கலாம். இதுங்க குராமாவை ஆவிக்கலாம். இப்போ 2 பேருமே பவர் ஏற்றுறது. இன்னும் கிழவன் ஓவராக எகிரிக்கணும் வந்து நம்மளே அடிக்கலாம். கிழவனை இதுக்கு மேலே உதக்கூடாது, புதைச்சிடணும். அதே மாதிரி இந்த குராமா பவர் வச்சுன்னு நான் வந்து அடிக்கும் போது நான் தப்புன்னு ஸ்டெக் ஆகிடுறேன். நான் ரெக்கார்டு பண்ணுறதுனாலையா எதனாலேயே தெரில.
அவன்தான் கிழவனுக்கு 2 பவருக்கே செத்து போயிட்டான். அவன்தான் இவன்ட்டி ஜெயிச்சுட்டான். இன்னும் ஒரு டம்மி பீஸ் வருவானுங்க. இவன் யாரு? சரி, நம்ம பாட்டுக்கு வேக வேகமாக பவரை யூஸ் பண்ணி இவனை முடிச்சு விட தான் பார்க்கணும். இவன் பார்த்து நம்மளை அடிச்சுட்டே இருக்கான். இதே மாதிரி நீங்கள் ஷீல்டு போடுமா, அவன் ஒரு அளவுக்கு மேலே அடித்தா அவனே ஃப்ரீஸ் ஆகிடுமா. நீங்களும் அதே மாதிரி எனிமி எதுவும் ஷீல்டில் அடித்தாலும் ஃப்ரீஸ் ஆகிடுவீங்க. அந்த டைமை யூஸ் பண்ணி இந்த பவரை யூஸ் பண்ணுங்க. இவன் ஓவராக நம்மள்கிட்டே வரான், அடித்து போட்டுடும். ஆனால் அவன் வந்ததே காமெடியாக தான் இருந்துச்சு. வேகமாக அடிக்கிற மாதிரி வந்தான், ஆனால் என்ன போட்டுதான். இப்போ நம்ம மோத போகிறது தான் எலட் பாஸு. இவனை உதவே கூடாது. எலட் பாஸ் கிட்டலாம் நீங்கள் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஹெச்பியெல்லாம் குறைச்சி விட்டுடுவான். இவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் மோதி ஆகணும். அவனோட பவரே ஓவராக தெரியுது. இப்போ எலட் பாஸ் விசஸ் விஷுவல் கேமிங் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துடலாமா? இன்னும் கத்தியெல்லாம் தூக்கி வச்சு மண்டையிலேயே போடுறான். இவனுக்கு இனிமேல் பாவமே பார்க்கக்கூடாது. வேக வேகமாக இந்த பவரை யூஸ் பண்ணி முடிக்கிறோம். இவனை இன்றைக்கி தரமாக செய்கிறோம். இன்னும் நம்மளை போட்டு தரமாக செய்கிறான். இந்தாடா வச்சுக்கோடா உருண்டைய. திரும்பி வரான். இன்னும் ஒன்றுத்தி வச்சுக்கோ. எஸ்கேப் ஆகிடுறான் அவன். அவன் என்னோட தூக்கிட்டு அவனும் கோதரை வச்சு வெட்டிகிட்டே இருக்கான். அவள்தான் இன்னும் உருண்டையும் அவனுக்கு போட்டுட வேண்டியது தான். இவன் அடிக்கும் போது தான் அங்கே சுற்றிச்சு. நீங்கள் பார்த்தீங்களா? அதை ஜூம் பண்ணி காமிக்கிறதான் பாருங்கள். அங்கே ஒன்று எல்லோ கலரில் இருக்குது. அது என்ன அது எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டிக்மேனோட பார்ட் 1 வீடியோ பார்க்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி இதுக்கு நான் பார்ட் 3யும் போடலான்னு இருக்கேன். ஏன்னா நான் எலட் பாஸ் வரையும் தான் முடிச்சு இருக்கேன். நான் மெயின் பாஸையும் நான் முடிக்கிறதையும் நான் வீடியோ போடுறேன். பாய் காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.